ஹலோ கைஸ், நான் உங்க அடிமை ஸ்டேஷன் தமிழ். நீ நம்ம சேனல்ல டிடெக்டிவ் கோனனோட எபிசோட் 2 பார்ட் 2 தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் ஏற்கனவே இந்த எபிசோட்கான பார்ட் 1 அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம பார்த்து வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்க இனிமே ஈஸியா இருக்கும். சோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சினிச்சி அந்த பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸால சுருங்கிருப்பான். அதுக்கப்புறம் அவன் நேரா அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான். சுருங்கினதுனால அவன் வீட்டு கேட்டே அவனுக்கு எட்டாம போயிருக்கும். அப்போ டாக்டர் ஆகாஷா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆகாஷாவும் அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க சினிச்சி தான் சின்ன வயசுல இருந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். சோ அப்ப கரெக்டா ரேன் மூடி அவங்க வந்துடுறாங்க. அப்போ ரேன் கிட்ட நம்ம ஆகாஷா நம்ம சினிச்சிய பாத்துக்க சொல்லி ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம சினிச்சியும் ரேன் கிட்ட ஒரு புது நேம் சொல்லிதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. அதுதான் கோனன் எடகோவா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரேன் சினிச்சிய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா நம்ம டிடெக்டிவ் மோரிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிடெக்டிவ் கேஸ் வந்துருது. சோ அவரு கூடவே ரேன் நம்ம சினிச்சி இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸ்பாட்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஒரு கம்பெனியோட பிரசிடண்டோட டாட்டர் தான் ஒருத்தவங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ இத பத்தி மோரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மோரி விசாரிக்கிறது தான் தெரிய வருது பட்லர் மட்டும்தான் அந்த பொண்ணை கடத்தினதை பார்த்திருக்காரு அப்படின்னு. சோ அவர்கிட்டே அவரு எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சோ பட்லர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு டிடெக்டிவ் மோரி என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இது கம்பெனி பிரசிடண்ட் ஒரு ரைவல் கம்பெனி தான் கடத்திருக்கணும், அதனாலதான் 6 மாசம் வரைக்கும் கம்பெனி தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. பட் கோனனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கம்பெனி பிரசிடண்டோட வீட்லயே ஒரு ஜம்போங்கிற டாக் இருக்கு. அந்த டாக் பைன் ட்ரீ மேல யாராச்சும் வந்து வீட்டுக்குள்ள வந்து கடத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா கொலைச்சிருக்கணுமே, ஏன் கொலைக்கல அப்படின்னு யோசிச்சு இதுக்கு பின்னாடி வேற யாரோ காரணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கோனன் யோசிக்கிறான். அதுதான் நம்ம சினிச்சி. சோ அந்த விஷயத்த மோரிக்கு புரிய வைக்க அவன் ட்ரை பண்றான். சோ இது வரைக்கும் தான் லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பார்த்த அந்த கிட்னாப் பண்ண பொண்ணோட அப்பா, அதாவது பிரசிடென்ட், ஜம்போ இவ்வளவு சீக்கிரம் புதுசா யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டானே, இது பார்க்க ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் தான் கோனனுக்கு முக்கிய க்ளூ ஆகுது. கிட்னாப்பர் உண்மையாவே இந்த பைன் ட்ரீ மேல ஏறி எஸ்கேப் ஆகியிருந்தா கண்டிப்பா ஜம்போ சத்தம் போட்டுருமே அப்படின்னு கோனன் யோசிக்கிறான். அப்பதான் கோனனுக்கு இந்த கேஸோட முக்கியமான பாயிண்ட் புரிய ஆரம்பிக்குது. உடனே கம்பெனி பிரசிடென்ட் கிட்ட, அப்ப ஜம்போக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா சுத்தமா பிடிக்காதா அப்படின்னு கேக்குறான். பிரசிடென்ட் அதுக்கு, ஆமா, ஜம்போ ஒரு வெறி நாய் மாதிரி, புதுசா யாரை பார்த்தாலும் உடனே கொலைக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் மோரிக்கு புரிய ஆரம்பிக்குது. பட்லர் சொன்ன மாதிரி அந்த நேரம் ஏரியா முழுக்க அமைதியா இருந்தா ஜம்போ கண்டிப்பா அந்த கிட்னாப்பரை பார்த்திருந்தா கொலைச்சிருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பட்லர் மேல மோரிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பட்லர் ஆசோசான் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்ப ட்ரை பண்ணும்போது, மிஸ்டர் ஆசோசான் மரியாதையா நில்லுங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மோரி அவர் நிறுத்துறாரு. இதை பார்த்த கோனன் மனசுக்குள்ள, அப்பாடா ஒரு வழியா இவருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலீஃப் ஆகுறான். இப்ப வரைக்கும் கிடைச்ச க்ளூவை வச்சு பார்த்தா இந்த கிட்னாப்புக்கு பட்லர் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு புரியுது. உடனே மோரி ஆசோசான் கிட்ட சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. நீங்க சொன்ன கதையில ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்காரு. கிட்னாப்பர் மரத்து மேல ஏறி குழந்தைய கடத்திட்டு போனான்னு சொன்னீங்க, அது உண்மையா இருந்தா கண்டிப்பா இந்த ஜம்போங்கிற டாக் கொலைச்சிருக்கணுமே, அப்படி கொலைச்சிருந்தா பக்கத்துல இருக்கவங்களும் சத்தம் கேட்டிருக்கணுமே, அது மட்டும் எப்படி நடக்காம போச்சு அப்படின்னு மோரி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு ஆசோசானால பதில் சொல்ல முடியாம அது வந்து அப்படின்னு தடுமாறுறாரு. உடனே மோரி அவரோட சட்டையை பிடிச்சு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, உண்மையிலே கிட்னாப்பர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தானா இல்ல நீதான் அந்த பொண்ணை கடத்தினியா அப்படின்னு நேரடியாவே கேட்கிறாரு. இதை கேட்ட கம்பெனி பிரசிடென்ட் கோபத்துல, ஹே உனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசோசான கத்துறாரு. ஆசோசானா உடனே சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்கறத பார்த்தாலே இது ஏதோ சொந்த லாபத்துக்காக பண்ணலன்னு புரிய வருது நமக்கு. உடனே பிரசிடென்ட், யாராவது ஒண்ணு இப்படி பண்ண சொன்னாங்களா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு பிரசிடென்ட் கேட்கிறாரு. அதுக்கு ஆசோசானா தயங்கி அப்படி எல்லாம் இது இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மோரி பாத்தீங்கன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குட்டி பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பட்லர், பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆசோசான். அதை கேட்டது மோரி சந்தோஷமா, அப்பாடா ஒரு வழியா எனக்கு கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அவரையே அவர் பாராட்டிக்கிறாரு. ஆனா கோனன் என்ன யோசிக்கிறான்னா, இல்ல இந்த கேஸ் இன்னும் முடியல, இதுக்குள்ள இன்னும் ஒரு மிஸ்டரி இருக்கு அப்படின்னு ரொம்ப டீப்பா திங்க் பண்றான். அப்படியே பேக்ரவுண்ட்ல சஸ்பென்ஸ் பீஜியம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்துல கம்பெனி பிரசிடென்ட் வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி வந்து, சார் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான போன் கால் வந்திருக்கு அப்படின்னு போனை கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் போன் பண்ணவர்கிட்ட, யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாரு. சோ மறுபடியும் கால் பண்ணிருக்குது, கிட்னாப்பர் தான் போல. கிட்னாப்பர் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 மினிட் டிமாண்ட் பண்ணுனேன், கிட்னாப் நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பிரசிடென்ட் ஷாக் ஆகி, யாருடா நீ, கிட்னாப் பண்ணவனே இங்கதான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே போன் பண்ண கிட்னாப்பர் சிரிச்சுட்டு, உனக்கு இன்னுமா புரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட 300 மில்லியன் கேட்டவனும் நான் தான், உன் பொண்ணை கடத்தினவனும் நான் தான் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த கேட்ட உடனே அங்கதான் எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிருது. உடனே மோரி பட்லரை பிடிச்சு, உனக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பட்லர்
இல்ல சார் நான் தனியா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுற விஷயத்தை பார்த்தா அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருது. இந்த விஷயத்த கவனிச்ச கோனனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஆமா, பட்லர் சொல்ற எல்லாமே உண்மைதான். முதல் தடவை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரோ அந்த குட்டி பொண்ணான ஆக்கிக்கோவை கடத்திருக்காங்க. அதுவும் அவங்க டேஞ்சரஸான ஆளுங்க தான் இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான் கோனன். அப்போ அந்த கிட்னாப்பரோட போன் கால்ல ஆக்கிக்கோ பொண்ணு டாடி டாடி என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறது கேட்டதும் அந்த பிரசிடென்ட்க்கு புரிய வருது தான் பொண்ணை வேற யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு. கிட்னாப்பர் என்ன சொல்றாங்கன்னா, மரியாதையா நான் கேட்ட 3 மில்லியன் அமௌண்ட் கொடுத்துரு, இல்லனா உன் பொண்ணை உயிரோடய உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு கிட்னாப்பர் சொல்றான். கம்பெனி பிரசிடென்ட்டோ தலையில விழுந்து கெஞ்சி கேட்கிறாரு, என் பொண்ணை விட்டு நீ கேட்ட பார்த்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு. மோரி வந்து பேசிக்கிட்டு லொகேஷன் ட்ராக் பண்ண பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட கிட்னாப்பர் பக்கத்துல யாரு, போலீஸ்ல மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு கம்பெனி பிரசிடென்ட் இல்லவே இல்ல, நான் போலீஸ் கிட்ட தான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டா கடத்தப்பட்ட அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ கிட்னாப்பர் அவங்க அப்பா கிட்ட போன் பேசிட்டு இருக்கப்பவே, டாடி நான் ஏதோ ஸ்கூலோட ஸ்டோர் ரூம்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து ஜன்னல்ல பார்த்தா சின்னைய பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துறாங்க. இது அங்க இருக்க டிடெக்டிவ் மோரி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. உடனே கிட்னாப்பர் அந்த பொண்ணோட வாய் அடிச்சுட்டு இன்னும் 1 ஹவர்ல உனக்கு திருப்பி கால் பண்றேன் அப்படின்னு போனை வச்சிடறான். போனை கட் பண்ணிட்டு இது சரியான வாயாடி ஏற்ப போல அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்காவை பார்த்து கிட்னாப்பர் சொல்றான். சோ மோரி என்ன யோசிக்கிறாருன்னா, ஸ்கூலோட ஸ்டோர் ரூம்ல இருந்து பார்த்தா பெரிய சில்லி திருட சொன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச க்ளூ, அதனால நீங்க அவனுக்கு பணத்தை தரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் டைம் ஓட்டுங்க அப்படின்னு மோரி பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. அவரும் சரி சார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம கோனன் மேப்பை பாக்குறான். இடம் தெரிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பா அந்த கிட்னாப்பர் இப்ப பயந்து இருப்பான். அதுக்குள்ளேயும் அந்த சின்ன பொண்ணை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரேன் கோனன் மேப்பை பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு, ஆமா கோனன் நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோனன் சொல்றான், அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி ரொம்ப நேரம் ஆகல, அதான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இடம் இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றான் கோனன். இதை கேட்ட மோதியும் ஆமா சரியா சொன்னேன், பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்குன்னு பார்த்தாலே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கோனன் பக்கத்துல இருந்துச்சுல அந்த ஜம்போங்கிற டாக் மேல ஏறி உட்காந்துட்டு அந்த ஆக்கிக்கோ பொண்ணு தேடி போறான். லைட்டா இந்த சீனை பார்க்க துப்பாக்கி படத்துல வர சீன் மாதிரியே இருக்கும். மோரி ரேனையும் அந்த டாக் ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்றாரு. கோனன் அந்த டாக் மேல போயிட்டு இருக்கப்போ அந்த குட்டி பொண்ணு சிம்னியை பார்த்தேன்னு சொன்னால, அப்போ அது ஏதாவது ஃபேக்டரியாவோ இல்ல பாத் ஹவுஸாவோ இருக்கணும். மொத்தம் இங்க 5 ஸ்கூல்ஸ் இருக்கு, பக்கத்துல சிம்னி எங்க இருக்குன்னு தேடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போறான் கோனன். இன்னொரு பக்கம் அதை கிட்னாப்பரை காட்டுறாங்க. அவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணை கட்டி போட்டுருக்கான். அங்க இருக்க விண்டோல இருந்து பார்த்தா சிம்னி தெரியுறத காட்டுறாங்க. கோனன் ஒவ்வொரு ஸ்கூலா போய் தேடுறான். இது கிடையாது, இதுவும் இல்ல, இதுவும் கூட இல்ல, இதுவுமே இல்லையே அப்படின்னு எல்லாத்தையும் தேடி எதுவுமே கிடைக்காம சோர்ந்து போயிடறான் கோனன். என்ன எதுவுமே இல்ல அப்படின்னு யோசிக்க பாரா ஒரு கலர் லைட்ல இருக்க மிகப்பெரிய பில்டிங்க பாக்குறான். ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு டாக் மேல உட்காந்துட்டு அந்த பில்டிங் நோக்கி போறான். கோனன் அந்த பில்டிங் பக்கத்துல போறப்பதான் தெரியுது அந்த சைட்ல இருந்து பார்த்தனால அவ அது சின்னன்னு தப்பா நினைச்சிட்டா. அப்போ இந்த பில்டிங் பக்கத்துல இருக்க ஸ்கூல் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான். பார்த்துட்டு ஃபுட்டாஷிபாஷி மிடில் ஸ்கூல் தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு அதை நோக்கி போறான். இன்னொரு பக்கம் அந்த கிட்னாப்பர் அந்த பிரசிடென்ட் கிட்ட ஹியாகுஜி பார்க்ல அந்த பணத்தை வைங்க, அது என் கைக்கு வந்த உடனே உன் பொண்ணு உன்கிட்ட வந்துருவா அப்படின்னு போன்ல சொல்றான். அதுக்கு கம்பெனி பிரசிடென்ட் இன்னொரு வாட்டி என் பொண்ணு அக்கிக்கோ என்கிட்ட பேச விடு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம காலை கட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த குட்டி பொண்ணை பார்த்து கிட்னாப்பர் சொல்றான், ஓகே அடுத்த வேலை வந்துருச்சு, அதாவது உன்னோட தேவை எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறான். எந்த கிட்னாப்பர் தான் ஐ விட்னஸ விடுவாங்க, நாளைக்கு போய் இந்த பொண்ணை இவனை மாட்டி விட்டுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த குட்டி பொண்ணு அக்கிக்கோ எனக்கு கொண்டுடாதுன்னு ரொம்ப அழுகுது. ஆனா கிட்னாப்பர் அந்த கத்தி எடுத்துடுறான். குத்தலான்னு அவன் நினைக்கிறப்போ சரியா நம்ம தலைவன் கோனன் அசையாம அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லுவோம். சத்தம் கேட்டு உஷாராகி கிட்னாப்பர் கதவு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு யார் நீ அப்படின்னு கத்தியை தூக்கி காட்டுறான். கிட்னாப்பர் போலீஸோ இல்லனா இன்ட்ரூடர்ஸோ அப்படின்னு மேலேயே பார்த்துட்டு இருக்கான். பட் கோனன் அங்க இல்ல, இங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். கிட்னாப்பர் கீழே பாக்குறான். கோனன் கூட டாக் வந்திருக்கதையும் பாக்குறான். கரெக்டா நம்ம ஜம்போ அந்த கிட்னாப்பர் மேலேயே ஜம்ப் பண்ணி அவன் கையில இருந்த கத்தியை தட்டி விட்டு அவனை கடிக்க பாக்குது. சோ அந்த டைம் பயன்படுத்தி கோனன் அந்த குட்டி பொண்ணோட வாயில இருக்க டேப்பையும் கையில கட்டிருக்க கயிறையும் அவுத்து விடுறான். உடனே இந்த குட்டி பொண்ணு நீ யாரு அப்படின்னு கேக்குறா. இங்க அந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம சினிச்சு சொல்றான், என்னோட பேரு கோனன் எடகோவா, நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட. அதுக்கு அந்த அக்கிக்கோ பொண்ணு என்ன டிடெக்டிவா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம ஜம்போ அந்த கிட்னாப்பரோட மல்லு கட்டிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஜம்போங்கிற டாக கிட்னாப்பர் கட்டையாலே அடிச்சிடறான். அந்த டாகும் பயந்து ஓடிடுது. அப்போ அந்த கிட்னாப்பர் நம்ம கோனனை பார்த்து, டே குட்டி பையா என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்ட அப்படின்னு கையில வச்சிருக்க பேஸ்பால் பேட் வச்சு அடிக்க ட்ரை பண்றான். கோனன் அதுல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆகிடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பாலும் நல்ல ஃபைட்டிங் டெக்னிக்ஸும் கத்து வச்சிருந்தால அதை வச்சு தப்பிச்சிடறான். சோ அதே வேகத்தோட அந்த கிட்னாப்பரையும் கிக் பண்றான். பட் அவனோட பாடி தான் சின்னதாயிருச்சு இல்ல, அதனால
கிட்னாப்பர் ஈஸியா அவன் காலை பிடிச்சி வீசிடுறான். அப்போ கோனன் அதாவது சினிச்சி என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு என்னதான் நல்லா சண்டை போட தெரிஞ்சாலும் நான் சின்னதானதால என்னோட ஃபுல் பவர் கொடுத்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ கோனன் பக்கத்துல ஃபுட்பால் இருக்கு. சோ நம்ம சினிச்சிக்கு தான் ஃபுட்பால்லாம் சூப்பரா விளையாடுவான்ல, ஃபுட்பால் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிக் விடுறான். பட் எகைன் கிட்னாப்பர் அதையுமே ஈஸியா புடிச்சிடுறான். அவனுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் அது ஏற்படுத்தல. சினிச்சி என்ன யோசிக்கிறான்னா, என்னது என்னோட கிக் கூட அவனுக்கு ஈஸி ஆயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆனா கிட்னாப்பர் செம்ம டென்ஷன் ஆகி, டே குட்டி பையா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு பலமா அடிக்கிறான். கோனன் தூரமா போய் விழுந்துடுறான். அப்போ கோனன் என்ன நினைக்கிறான்னா, என்னால கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா கூட நான் சுருங்கிட்டனால என்னால அவங்களை பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறான். அப்போ கிட்னாப்பர், டே பொடி பையா விளையாட்டுலாம் இதோட முடிஞ்சிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்பால் பேட்டை ஓங்கி அடிக்க ட்ரை பண்றான். அந்த குட்டி பொண்ணு அக்கிக்கோ வேண்டாம் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த கிட்னாப்பர் அப்பவும் கேட்காம அப்படியே சினிச்சி மேல பேஸ்பால் பேட்டை வச்சு அடிக்கலான்னு வர்றப்போ நம்ம கதையோட ஹீரோயின் ரான்முனி கரெக்டான டைம்ல வந்து அதை தடுத்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம கோனன் ஷாக் ஆகிடுறான். அப்புறம் என்ன, ரான் தான் மார்ஷல் ஆர்டிஸ்ட் குயின் ஆச்சு. அந்த கிட்னாப்பர் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கண்டினியூஸ் பஞ்ச் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிக் பண்றாங்க. அதுல அந்த கிட்னாப்பர் மண்ணை கவிடுறான். நம்ம கோனன் இதை பார்த்துட்டு இவ உண்மையிலேயே ரொம்பவே ஸ்ட்ராங் போலயே அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ரான் அந்த சின்ன பொண்ணான ஆக்கிக்கோ கட்டா ஊத்து விடுறாங்க. கோனன் எப்படி நான் இங்க இருக்குன்னு உனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரான் சொல்றாங்க, நீயும் ஜம்போவும் போறப்போ உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்போ ஜம்போ இந்த இடத்துல இருந்து ஓடி வரதை கவனிச்சேன், அதை வச்சுதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பின்னாடி ஜம்போ வந்து டிடெக்டிவ் மோரியும் கூட்டிட்டு வந்துருது. அப்புறம் மோரியும் அவனை பார்த்துட்டு இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு வழியா கேஸ் சால்வ் பண்ணியாச்சுன்னு சந்தோஷப்படுறாரு டிடெக்டிவ் மோரி. கோனன் மனசுக்குள்ள கேஸை கண்டுபிடிச்சது நானு, கிரெடிட்ஸ் உங்களுக்கா அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றா. அவங்க அப்பா கம்பெனி பிரசிடென்டா இருக்கனாலேயே கம்பெனின்னு எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருக்காருனோ, தான் அப்பா தான் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கறனால ஒரு கிட்னாப்பிங் சினாரியோவை பட்லர் மூலமா நடத்தி 1 month கம்பெனியை ஷட் டவுன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ இத அந்த குட்டி பொண்ணோட அப்பாவுக்கும் புரிஞ்சிருது. தான் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு வருத்தப்படுறாரு. உடனே பட்லர் கிட்ட தன்னோட பொண்ணு ஆசைக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப் போட சொல்றாரு. என் பொண்ணு என்னென்ன கண்ட்ரிக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அந்த பிளேஸ்க்கெல்லாம் டிக்கெட்டை போடு, அதுக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்து வை, இதுதான் நீ பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கம்பெனி பிரசிடென்ட் சொல்றாரு. அதுக்கு பட்லரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, கம்பெனி பிரசிடென்ட் தேங்க்ஸ் டிடெக்டிவ் அப்படின்னு மோரிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. சோ அப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆகிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ திரும்பி பார்த்து தேங்க்ஸ் டிடெக்டிவ் அப்படின்னு நம்ம கோனனை பார்த்து சொல்லுது. ரான் பார்த்துட்டு என்னவ உன்னை பார்த்து டிடெக்டிவ்னு சொல்ற அப்படின்னு கோனன் கிட்ட கேட்டதுக்கு அவ என்ன சொல்லலாமா, பக்கத்துல இருக்க உங்க அப்பா டிடெக்டிவ் மோரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்றான் அப்படின்னு கோனன் புரிய வைக்கிறான். அப்புறம் நம்ம மோரி கோன் எல்லாரும் கார்ல கேஸ முடிச்சாச்சுன்னு சந்தோஷமா போறாங்க. அப்போ நம்ம ரான், அப்பா கோனனையும் நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மோரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இவன் நம்ம கூடவே இருக்கும், ஏன்னா இவனாலதான் இந்த கேஸ் எனக்கு சீக்கிரமா முடிஞ்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. ரான் இதுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்ல கோனன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோனன் ஆமா சரிதான் அப்படின்னு சொல்றான். அப்படியே லாஸ்டா நம்ம தலைவன் சினிச்சி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம், ஜென்டா சுபாரையா அயூமி அப்படின்னு 3 குட்டி பசங்க அவங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல கோனனும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போய் சேர்ந்துடுறான். சோ அந்த வெளியில சொன்ன மாதிரியே இந்த 3 பேரோட தான் கோனனுக்கு ஃபியூச்சர் ஆர்க்கு ஃபுல்லா இருக்கும். சோ கோனன் கடைசியா திரும்பி மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதுங்க. இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு அனிமே வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.